சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ உன் கழுத்தில் தாலி கட்டியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. சம்பத்தும் மாறணும் என்னை விட்டுடுங்க அப்படின்ட்டு காயத்ரி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நீ என்ன அழுதாலும் இந்த முறை நான் உன்னை விடுறதா இல்லைன்றாங்க. உன்னை என்ன ஆட்டம் போட்டான், ஆனால் இன்னைக்கு நாங்கள் யாருன்றதை அவனுக்கு நாங்கள் காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோவிலில் இருக்கிற ஐயர் ஆறுமுகத்துக்கு கால் பண்ணுறாங்க. ஆறுமுகம், உன் தங்கச்சி கோவிலுக்கு வந்தாயா பூஜை பண்ணுறதுக்காக, ஆனால் இங்கே சம்பத்தும் மாறணும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கயா அப்படின்ட்டு ஐயரு சொல்லவும் ஆறுமுகம் அதை கேட்டு உடனே வரேன் கோவமா அருவாவை எடுத்துட்டு வராங்க. பூசாரி, அருவா வேண்டாப்பா அப்படின்னு எவ்வளவோ தடுக்கிறாங்க. கேட்காம நான் அவனை வெட்டாம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அங்கிருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் வரவும் இந்த இடத்துல தாலி கட்ட போறாங்க. சரியான நேரத்துல பைரவி கோவப்பட்டு அந்த சம்பத்தோட கண்ணத்துல பல்லான்னு அரைஞ்சிடுறாங்க. அப்புறமா மறுபடியும் பைரவி கிட்ட பிரச்சனை பண்ணவும் பைரவி அவங்கள போட்டு சர மாதிரி அடிச்சிடுறாங்க. சம்பத்தையும் மரணி போட்டு காயத்ரி கிட்ட இன்னைக்கு பிரச்சனை பண்ணீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற சொல்லிட்டு அடிச்சிருவாங்க. அந்த இடத்துல ஆறுமுகம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்கள அடிச்சு ஓட ஓட துரத்திடுவாங்க. கார்ல போய்கிட்டு இருக்காங்க. பைரவியும் ஆறுமுகமும் ரொம்ப தேங்க்ஸ் பைரவி, இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் அம்மாவை நினைச்சும் காயத்ரியை நினைச்சும் நீ இருக்கும்போது அப்படின்னு சொல்றாங்க. காயத்ரியை நினைச்சு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.